ஹாய் மக்களே, இன்றைக்கி எங்கள் மம்மி வந்து சிக்கன் கிரேவி செய்ய போகிறாங்க. அப்புறம் காடை கிரேவியும் செய்ய போகிறாங்க. வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். எல்லாம் ஊற்றாமே பார்த்தாச்சா? மூஞ்சியாக காட்டக்கூடாது, என் மூஞ்சி. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு, மல்லித்தலை போட்டாச்சு, மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். காடை கிரேவிக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் எப்படி காடை கிரேவி செய்யணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சொல்ல இல்லைனாலும் பரவாயில்ல. சிக்கன் மசாலா போடணும். சிக்கன் மசாலா கொஞ்சம் போடுறாங்க. அதே மாதிரி காடை கிரேவிக்கும் கொஞ்சம் போடுறாங்க லைட்டாக. ஏன்னா எங்கள் பையனும் எங்கள் மம்மியெல்லாம் காரசாரமாக தான் சாப்பிடுவாங்க. நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்கள். இது ஒன்று கேஸ் ஆன் பண்ணல. அடுத்து மிளகாத்தூள் கொஞ்சம், அதுலேயும் கொஞ்சம் மிளகாத்தூள். உப்பு, சால்ட் போட்டுக்கிறாங்க. இப்போ சிக்கனை போடுறாங்க. எங்கள் மம்மி ஃபாஸ்ட்டாக கடகடன்னு வேலை செஞ்சுருவாங்க. உங்கள் மம்மியெல்லாம் எப்படி ஃபாஸ்ட்டாக கடகடன்னு வேலை செய்வாங்களா இல்லை பொறுமையாக செய்வாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சொல்லலைனாலும் பரவாயில்ல. சிம்மில் இருக்குது, கொஞ்சம் ஹையாக வைங்க. அதில் எண்ணெய் ஊற்றலை, ஊற்றணும். என் பாப்பா வேறு பத்தக்கா பத்தக்கா நடந்துக்கிட்டே இருக்கா, அதனால் வேலை பார்க்க முடியல.